வணக்கம் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு 4-5 வருஷமாக ஃபோன் வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ளிப்கார்ட்லேருந்து. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நீங்களே பார்ப்பீங்க, வீடியோவில் பாருங்கள். நான் என்னவோ ஆர்வமாக அந்த பெட்டிலாம் திறந்துட்டுருக்கேங்க. உள்ளே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்க போகுது. சம்பவம்னு சொல்லுவாங்கள்ல, அது நடக்க போகுது. நீங்களே பாருங்கள். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்ததில்ல. வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களே பார்ப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, பாருங்கள். ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் வேறு ப்ராடக்ட் வந்ததே கிடையாதுங்க. என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுமோ அதுதான் வரும். அதில் சில மிஸ்டேக் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்டே வந்து மாறி வந்து அதுவும் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்னாச்சு உடஞ்ச பொண்ணு அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு படு கேவலமாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. டூவுட்லேருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது வரைக்கும் நானும் நிறையா ஃபோனு வாங்கியிருக்கேன், அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லே பார்ப்பீங்க. ரெட்மி கூட பாருங்கள், நல்லாயிருக்கு. இது பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, தெளிவாக இருக்குது. சாம்சங் M30 கூட பரவாயில்லங்கிற மாதிரி தெரியுது. அது யூஸ் பண்ண போது தான் தெரியும். ஆனால் இந்த ஃபோனை ஏன் அப்படி அனுப்பிச்சிருக்காங்க? இங்கே பாருங்கள், உடஞ்சி சுக்காக போன ஃபோனை எப்படி மாற்றி அனுப்புனாங்க. இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கலைங்க. இதை வந்து டூவுட் சரி பண்ணியே ஆகணும். குவாலிட்டி செக்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை பார்த்து இம்மிடியட்டாக சரி பண்ணால் நல்லா இருக்குங்க.